சண்டேனாலே அது மட்டன் குழம்பு தான். அப்பதான் நமக்கு சண்டே வந்த மாதிரியே இருக்கும். குக்கர்லயே சூப்பர் ஈஸியா ஒரு மட்டன் குழம்பு செய்யலாமா? குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சுட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூடயே 3 தக்காளியை நான் மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப அது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் மட்டன்ல நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஹை ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்ப அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும். இப்ப குக்கரை மூடிட்டு விசில் விட்டுடலாம். 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சு விசில் விட்டீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வரும். இப்ப அது கூட தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் போட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேன். அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வர்றதுக்காக விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்ல. ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா இன்ஸ்டன்டா அரைக்காம வதக்காம எதுவுமே பண்ணாம ஒரு மட்டன் குழம்பு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பாய்.